கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 20 வசனங்கள். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் 2ஆம் வசனம். யாத்ராகமம் 4:2. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய வரலாறு நம் அனைவருக்கும் தெரியும். இஸ்ரவேலர்களை எவ்விதமாய் மீட்டு வந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கே மோசேயை ஆண்டவர் அழைக்கின்றதான வேளையிலே அவனிடத்தில் கேட்ட ஒரு கேள்வி. அவன் போக மறுதளிக்கிறான். நான் போக முடியாது, என்னால் செல்ல முடியாது என்றெல்லாம் பல காரணங்களை விளக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் எந்த பார்வோனுக்கு பயந்து தன்னுடைய கை பலத்தினாலே, தன்னுடைய கை சாதுரியத்தினாலே, தன்னுடைய சரீர பலத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று எண்ணின அவன், அந்த பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடினவன் திரும்ப ஆண்டவராலே அழைக்கப்படுகிறான். எதற்கு? அதே எகிப்துக்கு செல்லும்படியாக, பார்வோனிடம் செல்லும்படியாக, கேள்வி கேட்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக அங்கே செல்லுகிறான். அந்த சம்பவங்களெல்லாம் நமக்கு தெரியும். இங்கே அவன் தன்னுடைய கை பலத்தினாலே சார்ந்திருந்தான். தன்னுடைய சரீர பலன், தான் ஒரு அரண்மனையில் வாழுகிறவன் என்கின்றதான மமதை, பெருமை, இவைகளிலே சார்ந்திருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அவைகளெல்லாம் வீண் என்பதை அவன் உணர்ந்து ஓடுகிறவனாக இருக்கிறான். அதை வெளிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் இங்கே அவனிடத்தில் கேட்கிறார், உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருப்பது என்ன? அவன் சொல்லுகிறான், ஒரு கோல் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கோலை தரையிலே போடு, உன் கோலை தரையிலே போடு, அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கோலை தரையிலே போடு என்று சொல்லுவதனுடைய உள்ளார்ந்த ஞான அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய சுயமுயற்சி, உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய வலிமையை நீ கீழே போடு. உன்னுடைய சுயமுயற்சினால் எந்த ஒரு காரியமும் உனக்கு நன்மை பயக்காது. உன்னுடைய சொந்த நம்பிக்கை, நான் இதை சாதித்து விடுவேன், நான் இதில் பெருமை பாராட்டி, நான் இதை, எனக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், நான் எல்லாவற்றையும் நான் சார்ந்து அவைகளிலிருந்து நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை, சுயநம்பிக்கை, சுய வலிமை, என் பலத்துக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? இவைகளை நீ கீழே போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை நீ கீழே போடு என்று சொல்லுகிறார். கோல் என்பது ஒரு ஆயுதத்திற்குரிய ஒரு காரியம், ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன். அவைகளை நீ கீழே போடு. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே நீ விடுவிக்கப்பட்டவனாக, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரனாக நீ இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய கையில் இருப்பதை நீ என்ன செய்? கீழே போடு. உன் கோலை தரையிலே போடு. நீ எதை சார்ந்து இருக்கிறாயோ அதை கீழே போடு. உன்னுடைய சுயமுயற்சி, நம்பிக்கை, வலிமை, இவைகளை கீழே போடு. நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பார்வோனுக்கு நேராக நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பார்வோனுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை இருக்கிறது என்பதை விளக்குகிறதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தெய்வீக அடையாளத்தை அவனுக்கு காண்பிக்கிறார். அது போட்டவுடனே அது சர்ப்பமாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் கையிலே இருப்பது சாதாரண ஒரு வனாந்தரத்து குச்சியாக இருக்கலாம். ஆனால் அந்த வனாந்தர குச்சியை என் ஆண்டவர் வல்லமையுடைய அவருடைய ஆயுதமாக, தேவனுடைய கோலாக அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நீ அவைகளை பற்றி கொண்டே இருக்கின்ற பொழுது, உன்னுடைய சுயமுயற்சி, சுயஞானம், இவைகளிலே நீ பற்றுறுதியாக இருக்கின்ற பொழுது அது வனாந்தர குச்சியாகத்தான் இருக்குமே ஒழிய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வனாந்தர குச்சி கீழே போடப்படுகின்ற பொழுது, நான் என்னை முற்றுமாய் கீழே போடுகிறேன் என்று போடுகின்ற பொழுது, அது தெய்வீக அடையாளமாக, தேவ வல்லமையின் கோலாக அது மாறுகிறது. இன்னும் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார் 4ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்திலே, மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று. இங்கே கையை மடியிலே போடு, கையை மடியிலே போடு. அப்பா, நீ உன் கையை சார்ந்து இருக்கிற, உன்னுடைய புயபலத்தை சார்ந்து இருக்கிற.
அதை நீ என்ன செய்? மடியிலே போடு. மடியிலே என்று சொல்லுகின்ற பொழுது வெளிப்படை அல்ல, நீ உள்ளே மறைத்து உன்னை நீ என்ன செய்? எனக்குள்ளாக மறைத்து வாழ்ந்து உன்னை என்னிலே நீ ஒப்புக்கொடு. உன் கையை மடியிலே போடு. உன் கையில் எந்த விதமான ஒரு நன்மையும் உன்னாலே பெற்றுக்கொள்ள முடியாது. உன் கையை உருவாக்கினவர், கையை உண்டாக்கினவர், உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர், அவர் உன் கையை தடப்படுத்த வேண்டும். ஆம், கையை மடியிலே போடு. கையை மடியிலே போடு. எதற்காக மடியிலே போட வேண்டும்? இந்த கையை கொண்டு அநேக நீ காரியங்களை, உன் கையிலே இந்த கோலை பிடித்து கொண்டு காரியங்களை நீ நடத்த இருக்கிறாய். அவைகளிலே உன் கை வெளிப்படக்கூடாது. உன்னை நீ வெளிப்படுத்தக்கூடாது. உன்னுடைய மாம்சத்தை நீ வெளிப்படுத்தி விடக்கூடாது. உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்தி விடக்கூடாது. இவையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஆகையினாலே நீ மக்களுக்கு வாதைகளை சுமத்திட, அவர்களை வாதையிலிருந்து நீக்கிட வல்லமையை நான் கொடுக்கிறேன். உன் கை அல்ல, உன் கையில் இருக்கக்கூடிய இந்த கோல் அல்ல, இந்த கோலை என் கோலாக மாற்றுகிற என்னுடைய வல்லமை, உன்னை ஆட்கொள்கின்ற என்னுடைய வல்லமை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை நீ முன்னிறுத்தாதே, உன் கையை நீ முன்னிறுத்தாதே. இந்த அநேக காரியங்களில் நான் கட்டின மகாபெரிய பாபிலோன் என்பதைப் போல நான் சம்பாதித்தேன், நான் உழைத்தேன், நான் கட்டின வீடு என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அல்லவா? என்னுடைய திரட்சியினாலே, என்னுடைய முயற்சியினாலே நான் அந்த வேலையை வாங்கினேன், இந்த வேலையை வாங்கினேன், அவர்களுக்கு தெரியும், இவர்களை தெரியும். உன்னை முன்னிறுத்தாதே, உன்னை முன்னிறுத்தாதே. மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறவர் கர்த்தர். உன் கர்த்தர் இல்லாத வாழ்க்கை அது கசப்பான ஒரு வாழ்க்கை, அது களைந்து போடப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள். ஆம், தேவ பிள்ளையே, கையை மடியிலே போடு என்று சொல்லுகிறார். கையை மடியிலே போடு என்று சொல்லுகிறார். நாம் நம்முடைய முயற்சிகளை கீழே போடுவோமா? என்னிலே பலன் ஒன்றும் இல்லையப்பா, நான் ஒரு பெருமையானவன், நான் ஒரு சாதாரணமானவன், அற்பமானவன், மண், உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்போம். நம் தேவன் மூன்றாவதாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் எதை போட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அருமையான தேவ பிள்ளையை, நீ வெற்றியடைய வேண்டும் என்றால் உன் கையில் இருப்பதை என்னால் பலப்படுத்த முடியாது கொடுக்க வேண்டும். உன்னுடையது என்று சாதிக்காதே. நீ ஒரு வனாந்தர குச்சி, நான் அதை என்ன செய்கிறேன்? பலப்படுத்தப் போகிறேன். உன் கையை கொண்டு அல்ல, உன் கையை உன்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினாலே உன்னை நான் என்ன செய்கிறேன்? ஒரு கருவியாக உபயோகிக்கப் போகிறேன். அது மாத்திரமல்ல, இங்கே பிரசங்கி 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு. ஒரு கரிசனை உடையவனாக நீ இருந்திரு என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார். பதிலளிக்க முடியாதவர்களுக்கு நீ நன்மை செய். நீ உனக்கு செய்தவர்களுக்கே நீ நன்மை செய்து கொண்டிருக்காதே. உனக்கு பதில் செய்ய இயலாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கரிசனையோடு கூட, கனிவோடு கூட அவர்களுடைய தேவைகளை நீ சந்தித்திரு. தவிக்கிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், பலவிதமான தேவைகளோடு, வருத்தத்தோடு யாரிடத்திலே சொல்வது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை நீ கவனித்துப்பார். சிறுமையுடையவன் மேல் சிந்தையுடையவன் பாக்கியவான் என்று தானே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாரே. தரித்திரருக்கு சுவிசேஷம் என்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் என்றால் என்ன? அவர்களுடைய சரீர தேவைகளை நான் சந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பாளியாக, உத்தரவாதியாக நான் இருக்கிறேன். ஆம், தவிக்கிறவர்கள், சஞ்சலப்படுகிறவர்கள், கண்ணீர் விடுகிறவர்கள், கதறுகிறவர்கள், தங்களுக்காக பேசுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு உன் பங்கு என்ன? நீ அவர்களுக்கு எதை பகிர்ந்து கொடுக்கிறாய்? ஆகாரம், தானியம், ஈகை, உதவி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்விதமான காரியங்களை நீங்களும் நானும் நமக்கு 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 என்று சொல்லியே வைத்து கொண்டிருக்கிறோமே. உன்னில் இருப்பதை நீ வீசு, நீ கீழே போடு, தண்ணீர்கள் மேல் போடு, அதில் பலன் உண்டு. நைல் நதி புரண்டு வருகின்ற பொழுது மக்கள் விதைகளை அந்த நதியிலே வீசுவார்கள். அது இன்று மட்டுமாக அப்படிப்பட்ட ஒரு பழக்கமாக இருக்கிறது. அந்த விதைகள் ஆங்காங்கே சேருகின்ற பொழுது நதி கரைகளிலே மரங்களையும் விருட்சங்களையும் உண்டாக்குகிறது. போடுகிறவர்களுக்கு தெரியாது அது எந்த இடத்திலே எப்படி இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் அதில் பலன் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.
தேவ பிள்ளையே, உன் கையில் இருப்பதை நீ போடு. ஒரு தேவைகள் உனக்கு நீ பகிர்ந்து கொடு. உனக்கென்று நீ வைத்துக் கொள்ளாதே. உனக்கென்று நீ வைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அது கெட்டுப்போனதாக மாறிவிடும். பகிர்ந்து கொடுக்கும்படியாக நீ கொடு. தேவனுடைய நன்மையை பெற்று அனுபவிக்கிற நீ உன்னால் இயன்ற நன்மைகளை பிறருக்கு நீ செய்யும்படியாக உன்னை நீ அர்ப்பணி. இறுதியாக நாம் பார்ப்போம் என்றால் லூக்கா 5:4 பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொல்கிறார், உன் வலையை ஆழத்திலே போடு. 5:4 வலையை ஆழத்திலே போடு. நீ இன்னும் ஒன்றும் அகப்படாமல் இருக்கிறாய். காரணம் உன்னுடைய பெருமை, என்னால் முடியும் என்று சொல்கின்ற ஒரு அகங்காரம், நான் மீன்பிடிப்பதிலே கற்றுக்கொண்டவன் தேர்ந்தவன் என்கின்றதான ஒரு எண்ணம் உன்னிடத்திலே காணப்படுகிறது. நீ முழுமையான கீழ்ப்படிதலோடு கூட உன்னுடைய வலைகளை ஆழத்திலே போடு. உன்னுடைய வலைகளை ஆழத்திலே போடு. அவன் வலையை போடுகிறான். அந்த வலைக்கேற்ற பலன் அவனுக்கு கிடைக்கிறது. அதே கடல், அதே வலை, அதே மீன்பிடிக்கிறவன். ஆனால் இன்று ஆண்டவருடைய வார்த்தை அவனோடு செல்லுகின்ற பொழுது வலை கிளியத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வலைகளை விசுவாசத்தோடு, விசுவாசமாகிய வலை, ஜெபமாகிய வலை, வேத ஆராய்ச்சியாக வலை, நாம் பிறர் மேலே ஒரு பரிவு பாசம் காட்டுகின்ற இந்த வலைகளை ஆழத்திலே போடுவோம். நிறைய மீன்களை கொண்டு வருவோம். நிறைவாக சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை போடு. அருமையான தேவ பிள்ளையே, நீ எப்படி இதெல்லாம் சாத்தியமாக என்று சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய சகல காரியங்களிலேயும், உன்னுடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும், உன்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் வீசி எறிந்து விடு. இங்கே உன் பாரத்தை போடு என்பதற்கு போடப்படுகின்ற வார்த்தை, அவைகளை வீசி எறிந்து விடு. அவைகள் உடையட்டும் சுக்குநூறாக. அவைகளை நீ சுமக்காதே, எரிந்து விடு. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் அவர் உன்னுடைய காரியங்களை தன்னுடைய காரியங்களாக மாற்றுகிறார். உன்னை தன்னுடைய நினைவிலே வைத்திருக்கிறவர். சங்கீதம் 37 அதை பார்க்கிறோம். ஆகையினாலே அவருடைய நினைவில் நீ இருக்கிறாய், அவருடைய இருதயத்தில் நீ இருக்கிறாய், அவருடைய உள்ளங்கையிலே நீ செதுக்கி வரையப்பட்டவனாக இருக்கிறாய். கவலையை விடு, அவர் மேல் பாரத்தை போடு. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, போடு என்று சொல்ல கட்டளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய கையின் ஆயுதங்களை அல்ல, எங்களுடைய பலனை அல்ல, அவைகளை கீழே போடவும். ஆண்டவரே, எங்களால் எதுவும் ஆகும் என்று சொல்லி எங்களுடைய கையின் சாமர்த்தியத்தை நாங்கள் நம்பினவர்களாக அல்ல, அவைகளை மடியிலே போடவும். எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தண்ணீர்கள் மேல் போடவும். ஆண்டவரே, ஜெபம், விசுவாசம், வேத ஆராய்ச்சி, இப்படிப்பட்ட வலைகளை நாங்கள் ஆழத்திலே போட்டு எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் உம்முடைய பாதத்திலே கொடுத்து நாங்கள் களிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.